செப்டம்பர் 4. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனம். தன்னைத்தானே புகழாத, இருமாப்பாய் இராத, தாழ்மையுடன் கூடிய அன்பு என்னிடத்தில் இருக்கின்றதா? பொறாமை பேசாத, தன்னைத்தானே உயர்த்தாத, அடக்கமான சுபாவத்தை சார்ந்திருக்கிற அன்பு எனக்கு இருக்கிறதா? நற்கிரியைகளுக்கு ஏவக்கூடிய அன்பு எனக்கு இருக்கிறதா? மனிதர் எவரும் பார்க்காவிட்டாலும் கடவுள் மாத்திரம் அறிந்திருந்தால் போதும் என்கிற எண்ணத்தில் நற்கிரியைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேனா? சுய அறிவை பற்றியோ அதன் கிரியைகளை பற்றியோ பெருமை பாராட்டாமல் எந்த நற்கிரியையும் பிதாவினிடத்திலிருந்து வருகிற பரிபூர்ண கிருபை என்று தாழ்மையாக உணர்கிறவனாக இருக்கிறேனா? அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு கிருபைக்கும் நன்றி உடையவனாக அவற்றை அன்பிலும் ஊழியத்திலும் காண்பிக்கிறேனா? ரீப்ரிண்ட் 4918. வணக்கம். இன்றைய ஆழ்ந்த பார்வைக்கு வாங்க. நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சிந்தனைய நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதோடு தொடர்புடைய ரீப்ரிண்ட் 4918ங்கிற ஒரு விளக்குரை. இது ஒரு குறிப்பிட்ட காலத்தோட இறையியல் பார்வைகளை சொல்ற மாதிரி தெரியுது. சரி. இந்த மூலத்துல நம்ம கவனிக்க போற ஒரு முக்கியமான வரி என்னன்னா, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. ஆமா, இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு இல்லையா? ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஆழம் அதுதான் நம்மள யோசிக்க வைக்குது. கண்டிப்பா. சரி, இந்த ஆண்ட பார்வையோட நோக்கம் என்னன்னா, இந்த குறிப்பிட்ட மூலம் இந்த வரிகளுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். முக்கியமா அந்த தற்பெருமை இல்லாத அடக்கமான அன்பு, அத பத்தி இந்த விளக்கம் என்ன சொல்லுது? ஆமா, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த விளக்கம் நம்ம கிட்ட நேரடியாவே ஒரு கேள்வி கேக்குது. ஓஹோ, என்ன கேள்வின்னு? அதாவது, இந்த மாதிரி அன்பு தன்னைத்தானே பெருமையா பேசிக்காத, மத்தவங்க புகழணும்னு எதிர்பார்க்காத அன்பு அது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேக்குது. இது வெறும் ஒரு குணம் மட்டும் இல்ல, ஒரு செயல்பாடுன்னு சொல்லுது. ஓ, சரி, மிகச்சரி. அந்த விளக்கம் சொல்ற மாதிரி இது வெறும் வெளிப்பார்வைக்கான அடக்கம் இல்ல. மத்தவங்க பாக்குறாங்களோ இல்லையோ அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. கடவுள் மட்டும் பாக்குறார், அவருக்கு தெரியும் அப்படிங்கிற உணர்வோட அந்த நல்ல காரியங்களை செய்ய தூண்டுற ஒரு உள்ளத்து அன்பு. ஆமா, உள்ள இருந்து வர்றது. அதே போல நீங்க பெற்றிருக்கிற அறிவு, திறமை இல்ல அருள் வரங்கள் இது எல்லாம் பத்தி பெருமைப்படாம, அதெல்லாம் எப்படி சொல்றது, கடவுள்கிட்ட இருந்து வந்த கொடைகள்னு ரொம்ப தாழ்மையா ஏத்துக்கிறது. இது ஒரு நல்ல பாயிண்ட். இது ஒரு சுவாரஸ்யமான கோணம் இல்லையா? சும்மா பெருமைப்படாம இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த பெருமைக்குரிய விஷயங்களோட மூலம் எதுன்னு உணர்றது. கண்டிப்பா. இங்க நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க மூலம் தற்புகழ்ச்சி அப்புறம் இருமாப்பு இது ரெண்டையும் கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டுது. ஆமா, அது எப்படி? சொல்லப்போனா தற்புகழ்ச்சிங்கிறது ஒருத்தர்கிட்ட இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது, இல்லனா இருக்கிறது ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றது. ஓகே. ஆனா இருமாப்புங்கிறது தன்னிடம் உண்மையாவே இருக்கிற திறமைகள், வரங்கள், நல்ல குணங்கள் இதையெல்லாம் வச்சு கொஞ்சம் அளவுக்கு அதிகமா பெருமைப்பட்டு மத்தவங்கள விட நான் பெரியவன் அப்படின்னு நினைக்கிறது. புரியுது. அன்பு இந்த ரெண்டுக்குமே எதிரானது அப்படின்னு உங்க மூலம் சொல்லுது. அப்படியா? சரி. அப்போ இந்த மூலம் சொல்றது தாழ்மையான அன்போட நடைமுறை வெளிப்பாடு எப்படி இருக்கும்? ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? சொல்லலாமே. ஒருத்தர் ஒரு பெரிய சாதனை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அத பத்தி பெருசா பேசிக்கிறது இல்ல. சரி. இல்ல ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு அத பத்தி யார்கிட்டயும் சொல்லிக்க விரும்பல. இது ஒரு வெளிப்பாடு. ஆனா இது மட்டும்தானா? அது ஒரு பகுதிதான். ஆனா அதை விட ஆழமா அந்த விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி அமைதியா இருக்கிறதோட நோக்கம் மத்தவங்க கவனத்தை தவிர்க்கிறது மட்டும் இல்ல. உண்மையிலேயே அந்த செயலுக்கான அங்கீகாரத்தை மனுஷங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்காம இருக்கிறது. எல்லாம் நல்ல பொருசும் கடவுள்கிட்ட இருந்து தான் வருதுன்னு முழுசா உணர்ந்து அந்த உணர்வோட செயல்படுறது. ஓஹோ. இங்க சுயநலமோ இல்ல தன்னை பத்தி பெருமையோ இல்ல அந்த அன்போட இயல்பான வெளிப்பாடா அந்த செயல்கள் இருக்கு. இது கேட்கறதுக்கு ஒரு பெரிய சவால் மாதிரி தெரியுதே. ஆமா, கொஞ்சம் அப்படிதான். ஏன்னா மனுஷ இயல்பு எப்பவுமே அங்கீகாரத்தையும் பாராட்டையும் தேடும் இல்லையா? ஆனா இந்த மூலம் சொல்றது உண்மையான அன்பு அந்த தேடலை தாண்டி போகுதுன்னு. சரிதான். சரி, இந்த தாழ்மையான அன்போட முக்கியத்துவத்தை இந்த மூலம் இன்னும் எப்படி விளக்குது? அதனால கர்வம் இல்லாம இருக்கிறது, மத்தவங்க பாராட்ட தேடாம செயல்படுறது,
இதையெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த வசனம் சொல்ற அன்பு. புரியுது. இது வெறும் ஒரு குணமா இல்லாம ஒரு தேர்வு, ஒரு அர்ப்பணிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். புரியுது. அப்போ இந்த மூலம் கடைசியா நம்ம கிட்ட கேட்கிற முக்கியமான கேள்வி இதுதானா? அதாவது நீங்க கடவுள் கிட்ட இருந்தோ இல்ல வேற எங்கிருந்தோ பெறுகிற ஒவ்வொரு நன்மைக்கும், திறமைக்கும், வாய்ப்புக்கும் பதிலா அதே மாதிரி ஒரு தாழ்மையான அன்பையும் பிரதிபலன் எதிர்பார்க்காத சேவையும் நீங்க தரீங்களா? ஆமா, இது நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. சரி, இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம். கடவுள் மட்டும் பார்க்கிறார் அப்படிங்கிற மாதிரி செயல்படுறத இந்த மூலம் ரொம்ப வலியுறுத்துது. ஆமா, இந்த கொள்கை, அதாவது யாரும் கவனிக்காத போதும், பாராட்டு கிடைக்காத போதும் கூட நேர்மையோட, அன்போட செயல்படுவது, இது உங்க அன்றாட செயல்களையும் சரி, உறவுகளையும் சரி, உங்க தனிப்பட்ட நம்பிக்கைகள் எதுவா இருந்தாலும் சரி, அதை எப்படி மாத்தக்கூடும், இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.